இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறால் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. என்ன தகவல் என்பதை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி இறுதி தீர்ப்பாக வரவுள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையோ கொடியையோ மேலும் கரை அணிந்த வேஷ்டியையோ பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்தார். இடைக்கால தடையும் நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பயன்படுத்தலாம் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை எதற்காக இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் விவரமாக கூறவில்லை. மாறாக பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாதா அல்லது அவர்களின் ஆதரவாளர்களும் பயன்படுத்தக்கூடாதா என்பதையும் நீதிமன்றம் தெளிவாக கூறாத நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றால் 1.5 கோடி தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சமீபத்தில் வைத்திலிங்கம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். இதன் மூலமாக அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை இவர்கள் யாவரும் பயன்படுத்தக்கூடாது என்றால் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது என்றும் அந்த கடிதத்தில் கூறியிருந்ததன் காரணமாகவும் பாஜகவின் நேரடியான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று சில வதந்திகளும் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இரட்டை இலை சின்னத்தை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரை இடைக்கால தடை தேர்தல் ஆணையம் விதித்திருக்கும் நிலையில் பெரும் பரபரப்பு அதிமுகவில் நிலவி வருகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வகித்தாலும் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியில் வகிக்க எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்றும் அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை தற்பொழுது எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், கே.பி. முனுசாமி, தற்பொழுது செங்கோட்டையன், இவர்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்குவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி இறுதி தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக என்று நினைப்பவர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.